ஓம் சாந்தி. 4/11/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சத்தியமான தந்தையின் மூலம் உண்மையான தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே சத்யுகத்தில் சத்சங்கம் செல்வதற்கான அவசியம் இல்லை. கேள்வி: சத்யுகத்தில் தேவதைகளின் மூலம் எந்த ஒரு விகர்மமும் நடக்க முடியாது. ஏன்? பதில்: ஏனென்றால் அவர்களுக்கு சத்தியமான தந்தையின் வரதானம் கிடைத்துள்ளது. ராவணனுடைய சாபம் கிடைக்கும்போதுதான் விகர்மங்கள் நடக்கின்றன. சத்யுகம் திரேதாயுகத்தில்தான் சத்கதி ஆகும். அந்த சமயத்தில் துர்கதி என்ற வார்த்தையே இல்லை. அங்கு விகர்மங்கள் நடப்பதற்கு விகாரமே இல்லை. துவாபர யுகம் மற்றும் கலியுகத்தில் அனைவருக்கும் துர்கதி ஏற்பட்டு விடுகிறது. ஆகையால் விகர்மம் நடந்து கொண்டிருக்கிறது. இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை வந்து புரிய வைக்கின்றார். இவர் பரம தந்தையாகவும் இருக்கின்றார், பரம ஆசிரியராகவும் இருக்கின்றார், பரம சத்குருவாகவும் இருக்கின்றார். இப்படி தந்தையின் மகிமையை கூறுவதன் மூலம் கிருஷ்ணர் யாருக்கும் தந்தையாக ஆக முடியாது என்று நிரூபணமாகிறது. அவரோ சிறு குழந்தையாக இருக்கின்றார். சத்யுகத்தின் இளவரசராவார். அவர் டீச்சராகவும் இருக்க முடியாது. அவரே அமர்ந்து டீச்சரிடம் படிக்கின்றார். அங்கே குருமார்கள் யாரும் இருப்பதில்லை. ஏனென்றால் அங்கே சத்யுகத்தில் அனைவரும் சத்கதியில் இருக்கிறார்கள். அரை கல்பம் சத்கதி, அரை கல்பம் துர்கதி ஆகும். எனவே அங்கே சத்கதியில் இருக்கும் காரணத்தால் ஞானத்துக்கு அவசியம் இருப்பதில்லை. அந்த வார்த்தையே அங்கு இல்லை. ஏனென்றால் ஞானத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு சத்கதி கிடைத்து விடுகிறது. பிறகு துவாபர யுகத்திலிருந்து தொடங்கி கலியுக கடைசி வரை துர்கதி ஆகும். அப்படி எனும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் துவாபர யுகத்தில் எப்படி வர முடியும்? இதுவும் யாருடைய கவனத்திலும் வருவதில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் மிகுந்த ஆழமான ரகசியங்கள் நிறைந்துள்ளன. அதை புரிய வைப்பது மிகவும் அவசியமாகும். அவர் பரம தந்தை, பரம ஆசிரியரும் ஆவார். ஆங்கிலத்தில் சுப்ரீம் என்றே சொல்லப்படுகிறது. சில ஆங்கில வார்த்தைகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன. டிராமா என்ற வார்த்தையைப் போல ஆகும். டிராமாவை நாடகம் என்று சொல்ல முடியாது. நாடகத்தில் மாற்றம் நடக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றுகிறது என்றும் சொல்கிறார்கள். ஆனால் எப்படி சுற்றுகிறது, அப்படியே சுற்றுகிறதா அல்லது மாறுகிறதா என்று யாருக்கும் தெரியவில்லை. உருவாக்கப்பட்டது உருவாகி கொண்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கிறது, அது மீண்டும் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த சக்கரத்தில் மனிதர்கள்தான் சுற்றி வர வேண்டியுள்ளது. நல்லது. இந்த சக்கரத்தின் ஆயுள் என்ன? எப்படி திரும்ப நடக்கிறது? இது சுற்றி வருவதற்கு எவ்வளவு காலம் ஆகிறது? இதை யாரும் அறியவில்லை. இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் போன்ற இவர்கள் அனைவரும் அந்தந்த வம்சத்தவர்கள் ஆவர். இவர்களுக்கும் நாடகத்தில் நடிப்பு உள்ளது. பிராமணர்களாகிய உங்களுடைய ராஜ்யம் அரச பரம்பரை அல்ல. இது பிராமண குலமாகும். சர்வோத்தம பிராமண குலம் என்று சொல்லப்படுகிறது. தேவி தேவதைகளுடைய குலமும் உள்ளது. இதை புரிய வைப்பது மிகவும் சுலபம். சூக்ஷ்ம வதனத்தில் ஃபரிஷ்தாக்கள் இருக்கிறார்கள். அங்கே எலும்பு சதை இருப்பதில்லை. தேவதைகளுக்கு எலும்பு சதை இருக்கிறதல்லவா? பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, விஷ்ணுவின் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மா வந்ததாக ஏன் காட்டுகிறார்கள்? சூக்ஷ்ம வதனத்தில் இந்த விஷயங்கள் நடப்பதில்லை. அங்கே ஆபரணங்கள் போன்றவையும் இருக்க முடியாது. ஆகையால் தான் பிரம்மாவை வெள்ளை உடை அணிந்தவராக காட்டப்பட்டுள்ளது. பிரம்மா சாதாரண மனிதர். நிறைய பிறவிகளின் கடைசியில் ஏழையாக இருக்கிறார் அல்லவா? இந்த சமயத்தில் இருப்பதே காதி ஆடைகள் ஆகும். சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன என்பதே பாவம் அவர்களுக்கு புரிவதே இல்லை. அங்கிருப்பதே ஃபரிஷ்தாக்கள் ஆவார்கள். அவர்களுக்கு எலும்பு சதை இருப்பதில்லை. சூக்ஷ்ம வதனத்தில் இந்த அலங்காரங்கள் போன்றவையெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் சித்திரங்களில் காட்டப்பட்டுள்ளது எனும்போது பாபா அதையே காட்சியாக காட்டி பிறகு அர்த்தத்தை புரிய வைக்கின்றார். ஹனுமானுடைய காட்சியை காட்டுவதைப் போல் ஆகும். ஹனுமானைப் போல் மனிதர்கள் யாரும் இருப்பதில்லை.
பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான சித்திரங்களை உருவாக்கியுள்ளார்கள். அதன் மீது நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. அவர்களை அப்படி ஏதாவது சொல்லிவிட்டால் பிறகு கோபித்துக் கொள்ளுகிறார்கள். தேவிகளுக்கு எவ்வளவு பூஜை செய்கிறார்கள், பிறகு நீரில் மூழ்கச் செய்து விடுகிறார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் ஆழமான விளைவுகளை புத்தியில் வைத்து இப்போது விகர்மங்கள் எதையும் செய்யக்கூடாது. ஞானம் மற்றும் யோகத்தினை தாரணை செய்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். 2. சத்தியமான தந்தையின் சத்தியமான ஞானத்தை கொடுத்து மனிதர்களை தேவதையாக்கும் சேவை செய்ய வேண்டும். விகாரங்கள் எனும் சேற்றிலிருந்து அனைவரையும் வெளியில் கொண்டு வர வேண்டும். வரதானம். அலௌகிக போதையின் அனுபவத்தின் மூலம் நம்பிக்கையின் நிரூபணம் அளிக்கக்கூடிய சதா வெற்றி பெறுபவர் ஆகுக. அலௌகிக போதையின் அனுபவத்தின் மூலம் நிச்சயம் அல்லது நம்பிக்கையின் நிரூபணத்தை தரக்கூடிய சதா வெற்றி பெறுபவர் ஆகுக. விளக்கம். அலௌகிக ஆன்மீக போதை நம்பிக்கையின் கண்ணாடியாகும். நிச்சயம் அல்லது நம்பிக்கையின் நிரூபணம் போதை ஆகும் மற்றும் போதையின் நிரூபணம் மகிழ்ச்சியாகும். யார் என்றுமே மகிழ்ச்சியாகவும் போதையிலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் மாயையினுடைய எந்த ஒரு பொல்லாத்தனமும் நடக்க முடியாது. கவலையில்லாத சக்கரவர்த்தியின் அரசாட்சிக்குள் மாயை வர முடியாது. அலௌகிக போதை சுலபமாகவே பழைய உலகம் மற்றும் பழைய சமஸ்காரத்தை மறக்கடித்து விடுகிறது. எனவே என்றுமே அலௌகிக சொரூபத்தின் போதையில், ஃபரிஷ்தா தன்மையின் போதையில் அல்லது வருங்காலத்தின் போதையில் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். இனிமை என்ற குணம் பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த தன்மை ஆகும். எனவே இனிமையானவராக இருங்கள் மற்றும் இனிமையாக ஆக்குங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த இஷாரா. அசரீரி நிலை, அதாவது சரீரத்தை மறந்த நிலை, அல்லது விதேகி நிலை, சரீரத்திலிருந்து விடுபட்ட நிலை, இவற்றின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எப்படி பாப்தாதாவிற்கு குழந்தைகளை விதேகியாக ஆக்குவதற்காக தேகத்தின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியுள்ளதோ அதே போல நீங்களும் வாழ்க்கையில் இருந்தபடியே, தேகத்தில் இருந்தபடியே விதேகி என்ற ஆத்மஸ்திதியில் நிலைத்திருந்து இந்த தேகத்தின் மூலமாக செய்ய வைப்பவர் ஆகி கர்மம் செய்ய வையுங்கள். இந்த தேகம் காரியம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் தேகி, ஆத்மா செய்ய வைப்பவர் ஆவீர்கள். இந்த நிலைக்கு விதேகி நிலை என்று கூறுவார்கள். இதற்குத்தான் தந்தையை பின்பற்றுவது என்று கூறப்படுகிறது. தந்தையை பின்பற்றுவதற்கான நிலையாவது என்றுமே அசரீரி ஆகுக, விதேகி ஆகுக, நிராகாரி ஆகுக. ஓம் சாந்தி.